ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எக்கு சேமியா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். சேமியா பிரியாணி மாதிரியே இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்கு ஃபஸ்ட்டு நான் அரிஞ்சு வெங்காயத்தை நான் சேர்த்த போகிறதில்ல. வெங்காயம் நான் அரைச்சி தான் சேர்த்த போகிறேன். இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தி பாருங்கள். பசங்க சேமியா இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிடும்போது வெங்காயத்தை தனித்தனியாக ஒதுக்கி வைப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி சேர்த்திக்கிட்டிங்கன்னா ரொம்பவே எதுவுமே தெரியாது, கண்ணை மூடிட்டு சாப்பிட்ருவாங்க. இப்போ ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. அதுலேயே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அதே போல் தக்காளி ஒரு 4 தக்காளி அளவுக்கு நான் அரைச்சி தான் சேர்த்திருக்கேன், நான் அரிஞ்சு சேர்த்தலை. இந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சி சேர்த்தி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சேமியா. இதில் நான் கரம் மசாலா தூள் பிரியாணி மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. எந்த ரெசிபியாக இருந்தாலும் நீங்கள் இந்த மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா உங்களுடைய சமையலை ரொம்ப சூப்பராக தூக்கி கொடுக்கும் டேஸ்ட்டில்.